எல்லாருக்கும் வணக்கம். இது கேபி நம்பூதிரிஸ் வழங்கும் ஸ்டுடியோ 6. இது கூலா கொஞ்சம் சினிமா. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிற கெஸ்ட் யாரு அப்படின்னா, சென்னை அளவில், ஏன் தமிழ்நாட்டு அளவில், ஏங்க நம்ம இந்திய அளவில், ஏங்க சர்வதேச அளவில் கூட இவருக்கு பெரிய அறிமுகமே தேவையில்லை. ஏன்னா இவரோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், இவருடைய வரலாறே நீங்கள் சொல்லிடுவீங்க. ஸோ இவரை பற்றி நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறுகிய காலத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நபர்களில் இவர் ரொம்ப முக்கியமானவர். அதோட இவர் ஆள் தான் பார்க்க சிறுசு, ஆனால் இசையில் இவர் அடைஞ்சிருக்கிற அந்த உயரம் மிக மிக பெருசு. லெட்ஸ் வெல்கம் தி யங் இசையமைப்பாளர், ராக்கிங் ஸ்டார் அனிருத் டு த ஸ்டுடியோ. சூப்பர், நைஸ் டு ஹேவ் யூ ஆன் த ஷோ. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இப்போது ஃபர்ஸ்ட் டைம் வரேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் நிறைய ஹீரோஸ் பார்க்குறீங்க, ஹீரோயின்ஸ் பார்க்குறீங்க, காமெடியன்ஸ் பார்க்குறீங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸில் மியூசிஷியன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அந்த மியூசிக் சூப்பர் ஹிட் ஆக்கி அந்த படத்தையும் ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு மியூசிஷியன் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அப்படி ஒரு அருமையான ஒரு அதிர வைக்கும் மியூசிக் டைரக்டர் அனிருத். நீங்க இந்த ஷோக்கு வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 22 இயர் யங், 22 இயர் ஏஜ்ல, அந்த 22 இயர்ஸ்ல மிகப்பெரிய ஒரு growth, ஹியூஜ் பாப்புலாரிட்டி. இது எதையாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு கர்வத்தை கொடுத்துருக்கா? எல்லாமே எனக்கு ரொம்ப சீக்கிரமா நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் படம் காலேஜ் படிக்கும் போதே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஃபர்ஸ்ட் சாங் ஓவர் நைட்டாக இருந்தது. எனக்கு எப்படி சொல்கிறது, சில பேருக்கு எல்லாருக்குமே ஜெனரலாக கிராஜுவலாக இருக்கும். ஆனால் ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி ஓவர் நைட்டாக நடக்கிறதுனால ரொம்ப நிறைய விஷயங்கள் ரொம்ப சீக்கிரம் நமக்கு தெரிய வருது. இப்படிலாம் இருக்காங்க, உலகம் இப்படி இருக்குது, ப்ளஸ் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி டீல் பண்ணுறது, எல்லாருமே அந்த மாதிரி விஷயங்கள் தான். தவிர அப்படி ஒரு கர்வம் இப்போது எப்படி சொல்கிறது, சிம்பிளாக ஒரு கர்வம் அப்படிலாம் எதுவுமே கிளியராக அப்படி சொல்ல முடியாது. பட் அந்த பயம், நீங்க சொன்ன மாதிரி அந்த பயம் கண்டிப்பா அந்த கிளி இருக்கு. அதாவது அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதுதான் நம்மள என்கரேஜ் பண்ணுது. இப்போ சரி, இப்போ எல்லா ஆல்பமுமே நல்லா போச்சுன்னு சொன்னா நெக்ஸ்ட் ஆல்பம் நம்ம என்ன பண்ண போறோம், அதுலயும் இதில் தாண்டி ஒன்று பண்ணணும்ல. ஸோ அதுக்கு ஒரு பயம் தான் இருக்கே தவிர அது ஒரு என்கரேஜ்மெண்ட் தானே. அதனால இப்போ அந்த பயமே இல்லாம இல்லை நம்ம என்ன பண்ணாலும் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டோம்னா அது வராது. ஸோ ரொம்ப சீக்கிரம் ரொம்ப பெரிய விஷயங்கள் பார்த்தது ஒரு வகையில் ஒரு ப்ளஸ், அட் த சேம் டைம் மைனஸ். மியூசிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இசைஞானி இளையராஜா, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், அவங்களுடைய பீரியட் ஒரு களங்கம் இல்லாம மியூசிஷியன், மியூசிக் டைரக்டர், பாடல், இசை, அவ்வளவுதான். அவங்கள பத்தின வேற எந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம ஹியரே பண்ண மாட்டோம். அடுத்த படம் என்ன படம், என்ன பாடல், அதை எப்படி பண்ணாங்கன்னு. பட் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஓப்பனா இருக்கு. நிறைய விஷயங்கள், பலவிதமான விஷயத்த மீடியா புல் பண்ணிட்டே இருக்கு. ஸோ எஸ்பெஷலி காசிப்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல காசிப்ஸ் எல்லாம் வரும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்க? அந்த மாதிரி காசிப்ஸ், கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் வரும்போது கொஞ்சம் ஒரு இதுவா இருந்தது, ஐயோ என்னப்பா இது. ஆனா இப்பெல்லாம் வரும்போது ஜாலியா இருக்கு, சிரிச்சுட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஓஹோ ஐயோ அப்படி இருக்கு. ஏன்னா இது தெரிஞ்சிச்சா ஏன்பா இல்ல, சிலது இது தெரிஞ்சிருச்சா அப்படி இருக்கும். சில ஐயோ என்னப்பா இது. உங்களுக்கு தெரியாமே நிறைய விஷயம், உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயமே அவங்களே சொல்ற மாதிரி இருக்குமா? அப்படி இருக்கும். பட் அட் த சேம் டைம் அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வளர்ந்துக்கிட்டு தான் வரும். அதுல இருந்து ஒண்ணுமே ப்ராப்ளம். ரைட். இப்போ தனுஷ் சார் லைன்ல இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். வெல்கம் டு ஸ்டுடியோ 6 சார். ஹலோ, வணக்கங்க. ஒரு விஐபி கால் லைன்ல வந்திருக்கீங்க. ஆனா எங்க முன்னாடி இன்னொரு விஐபி உட்கார்ந்துருக்காரு. அனிருத்தா? ஆமாம். இப்போ அனிருத் கெஸ்டா வந்திருக்காரு அப்படின்னும் போது நீங்க லைனுக்கு வந்திருக்கீங்கன்னு போது எங்களுக்கு இன்னும் அதை விட பெரிய சந்தோஷம். சொல்லுங்க சார், படத்துல அனிருத்தோட ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய நேரங்கள், ஏன்னா நீங்க ப்ளூபர்ஸ்லாம் நிறைய போட்டு தாக்குவீங்க. எதிர்நீச்சல்லே நீங்க போட்ட ப்ளூபர்ஸ் பார்த்தா அந்த ஹார்மோனியம் வாசிக்கும் போது பாருங்க அந்த கட்டை மேல வெளியே எழுந்திருக்கு பாரு அப்படின்லாம் சொல்லி காலி பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த படத்துல உங்களுடைய ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இருந்துச்சு விஐபி மேக்கிங்ல? நானும் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ற மாதிரியே இருக்காது. நாங்க வில் ஜஸ்ட் மேக் சாங்ஸ், வி லைக் டு மேக் சாங்ஸ், வி ஜஸ்ட் மேக் சாங்ஸ். அது வேலை நினைச்சே ஒர்க் பண்ண மாட்டோம். அண்ட் நல்ல ரேப்போ இருக்கு ரெண்டு பேருக்குள்ள. அண்ட் ஈகோ கிடையாது சுத்தமா. அவர் சொன்னாலும் நான் எடுத்துப்பேன், நான் சொன்னாலும் எடுத்துப்பாரு. அண்ட் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு ரெண்டு பேருக்குள்ள. அனிருத் கூட ஒர்க் பண்ணாலே ஜாலி தான். அது மாதிரி ஜாலியா தான் இருக்கும். அவரே ஒரு ஜாலியான பர்சன் தான், நீங்க பாத்துருப்பீங்க. இப்போ
இல்ல இப்போ இவ்வளவு கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னார் அனிருத். ஆக்சுவலா விஐபி 8க்கு நான் தான் மிகப்பெரிய காரணம் அப்படின்னு அவர் சொன்னார். உண்மையா சார்? லைன்ல வந்து வரணும்னு சொல்லிட்டீங்க, எதுக்கு பஞ்சாயத்து பண்றீங்கன்ற. ப்ரோ அவ்வளவு கூட எனக்கு அனிருத்த தெரியாது. ஓகே, இன்னும் நிறைய நீங்க சொல்லுங்க. இப்போ ஒரு சாங் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாரு அனிருத் சார். அவர் ஒரு கம்போசிஷன் கொடுத்த உடனே ஓகே இல்ல அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க அவர்கிட்ட? அப்படியே சொல்லுங்க. கம்போஸ் பண்ணி ஓகே இல்லாம போனதே. ஐயோ, தலைவர் மாதிரி பஞ்ச் போட்டாரு. அவர் கம்போஸ் பண்ணி ஓகே இல்லாம போனதே இல்லங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து உட்காரும் போதே ரொம்ப ஜாலியா இருக்கும்னா எப்படி சொல்றது, இந்த படத்துக்கு இந்த இது பண்ணணும் இல்ல, ஐயோ இந்த பாட்டு ஹிட் ஆகி அப்படிலாம் கிடையாது. ஜாலியா நாங்க அனிருத் மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தான், எது ஓகே பண்றதுன்னே தெரியுது, எல்லாமே நல்லா இருக்கும். அதுதான் விஷயம். அந்த ப்ராப்ளம் இருக்குமே தவிர இது நல்லா இல்லைன்னா சொன்னதே கிடையாது. சூப்பர் சார். இப்போ அவர் ரொம்ப ஹம்பிளா பேசுறாரு, ஆனா ஓப்பனா சொல்லிடுவாரு இது என்னடா இது அப்படின்னு. தனுஷ் சார், நீங்க லைவ்ல வந்திருக்கீங்க. ஆடியன்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்பாங்க ஒரு முக்கியமான பஞ்ச் டயலாக் ஆஃப் விஐபி. அதாவது ரகுவரனை அப்படி பார்த்திருப்பேன், அந்த டயலாக் கொஞ்சம் போடுங்க சார். அமுல் பேபி, ரகுவரன் இது வரைக்கும் வில்லனா தானே பார்த்திருப்பேன், ஹீரோவை பார்த்தது இல்லையே, இனிமே பாப்பேன். ஓகே, அங்க ஒரு ராக் வரும் உங்களுடைய. அது சொல்லவே வேணாம், நீங்க வந்து டயலாக் போடுறீங்க, அவர் அங்க RR வாசிடுறாரு. அந்த கோஆர்டினேஷன் தான் சூப்பரா இருந்தது சார். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இனி வரக்கூடிய எல்லா படங்களும் அனிருத் தான் இசையா? என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல நடக்கக்கூடிய படங்கள், என்னுடைய ப்ரொடக்ஷன்ல நடக்கக்கூடிய படங்களுக்கு அநேகமா அனிருத் தான் எல்லாத்தையுமே இருப்பாரு. மத்தபடி வெளில மத்த மியூசிக் ரைட்டர்ஸ் கூட ஒர்க் பண்றதுக்கும் நான் ரொம்ப ஈகரா தான் இருக்கேன். நீங்களே ஒரு பிரச்சனைய தேவையில்லாம அது வந்ததுல இருந்தே 7:30 கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. தனுஷ் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு 4 வரியில சொன்னீங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க? எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் நம்ம டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணது, நம்மளை விட கான்ஃபிடன்ஸ் அதெல்லாம் தவிர அது நிறைய சொல்லியாச்சு. ஆனா ஒரு பர்சனா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி அந்த ஆர்ட்டுக்கு இருக்கிற ஒரு டெடிக்கேஷன் நான் வேற யார்கிட்டயுமே பார்த்தது கிடையாது. நானே சில வாட்டி பார்த்துச்சேன், நமக்கு அதெல்லாம் இல்லையே அப்படி தோணும். அந்த ஒரு சினிமாவுக்கு வந்து இருக்கிற ஒரு டெடிக்கேஷன், ஒரு பஞ்சுவாலிட்டி ஆகட்டும், ஒரு டிசிப்ளின், அந்த ஒரு இது வந்து வேற யார்கிட்டயுமே நான் அப்படி பார்த்தது கிடையாது. அது வந்து நான் அவர் தெரியும், அது இருந்தாலும் நான் அது நிறைய பார்த்து வந்துச்சே, நமக்கு அப்படி இல்லையே அப்படி தோணிருக்கு. ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். உங்களுடைய ஒரு கணிப்புல, உங்களுடைய ஒரு தீர்க்க தரிசனத்துல இன்னொரு 15 இயர்ஸ்ல அனிருத் எப்படி இருப்பார்? சிம்பிளா குண்டா இருப்பாரு அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன ஒரு பொசிஷன்ல இருப்பாரு? லெஜெண்டா இருப்பாரு. அவர் வந்து இது இன்டர்வியூக்காக ஏதோ ஒரு இதுக்காக சொன்ன மாதிரி தெரியல, அவர் மனசுல பட்டதை சொல்லியிருக்காரு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? என்கிட்ட நிறைய அது சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ நான் இருக்கிற ஸ்டேஜே வந்து அது அவர் முன்னாடியே அது சொல்லிட்டார். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி, 2 இயர்ஸ்ல யூ வில் பி திஸ் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. அப்போ நான் நம்பல, ஆனால் இன்னைக்கு நம்புற சிச்சுவேஷன் வந்துடுது. ஸோ அது சொன்னது கரெக்டாக இருந்தது. ஸோ இப்போ அந்த 15 இயர்ஸ் மேட்ரு சொன்னது வந்து வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே எதுவுமே இல்லையே. தனுஷ் சாரை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுற விஷயம் என்ன? யாருக்குமே ஒரு கெடுதல் நினைக்கவே மாட்டார். அதாவது வந்து யாராவது நமக்கு தப்பு பண்ணால் கூட திரும்பி நம்ம ஒன்று பண்ணணும், இல்லை வந்து ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே நல்லா இருக்கணும். அந்த ஒரு இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரு அருமையான பாடல் எங்களுக்காக, அதோட இந்த ஃபோன் காலை நாம முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ விஐபில இருந்து உங்களுக்கு மனசுல பிடிச்ச ஒரு சாங். அனி சார் அப்படியே எனக்கு கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரெடி டேக். வாழ்க்கைய தேடி நானும் போறேன், காண்டுல பாடும் பாட்டுக்கார, போதையில் பாடும் சோக பாட்ட, சோடாவ கலந்து பாட போற மாம ஓட்டாண்டி, பெரிய லூசாண்டி, அடி வாங்கியே நான் ஸ்ட்ராங்கான மாயாண்டி, ஆன நான் போண்டி அதையும் தான் தாண்டி போராடுவேன், நான் வெறியான விருமாண்டி, அடவுதுங்கடா சங்கு, நான் தண்டச்சோறு கிங்கு, தமிழ் இஸ் மை மதர் டங்கு, ஐ எம் சிங்கிள் லண்டன் யங்கு. ஓகேங்களா? சூப்பர் சார். சார் கார்டு கொடுங்கன்னு சொன்னீங்க, ஆனா ஒரு கார்டே குடுக்கல. 1 2 3 என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் வாய்ஸ். ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, நீங்க எவ்வளவு ஒரு வெர்ஸ்டைல் சிங்கர் ஆயிருக்கீங்க அப்படிங்கறத வந்து இங்க பதிவு பண்ணலாம்.
கார்டு இப்போ பெரிய காம்படிஷன்லாம் பாடுற சாங்ஸ் ப்ராக்டிஸ் பண்றவங்க கூட அப்படிலாம் பண்ணிட்டு தான் பாடுறாங்க. வந்து கரெக்டா பாடுறவங்களுக்கு தப்பா தான் பாட போறோம் தெரியும், எதுக்கு யோசிச்செல்லாம் பண்ண அப்படியே பாட வேண்டியதானே. இவ்வளவு ஹம்பிளா இருக்கிறதுனால தான் சார் நீங்க தனுஷ் சார் ஆயிட்டீங்க. ஐயோ இதெல்லாம் ஹம்பிள் இல்ல, உண்மைங்க. அவர் சூப்பரா பாடுறாரு, அங்க இருக்காரு பாருங்க. அவருக்கு வச்சிருக்கோம் நாங்க ரவுண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். சோ ஹாப்பி. நீங்க வந்து அதாவது உங்களுடைய விஐபி இந்த டீமோடைய விஐபி படத்தோடைய அந்த வெற்றி, அதோட நீங்க எங்களோட இந்த ஷோல கலந்துக்கிட்டதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் சார். தேங்க்யூ ப்ரோ. பாய். அனிருத் கிட்ட நம்ம வந்து பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் எப்படி மியூசிக் டைரக்டரா வந்தாரு, எப்படி படம் பண்ண ஆரம்பிச்சாரு, இதெல்லாம் சொன்னாரு. ஆனா இடையில பாத்தீங்கன்னா அவர் அப்படியே லைட்டா அப்படியே ஸ்கிரீன்ல தலை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இசையமைப்பாளர் அனிருத் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஆனா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேசியே ஆகணும், வாங்க கேட்போம். இப்போ வந்து நீங்க மியூசிக் டைரக்டரா வந்தீங்க, திடீர்னு ஃப்ரேம்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டீங்க. அது வந்து எதிர்நீச்சல் நினைக்கிறேன், அதுல தான் நீங்க உங்களுடைய முகம் முதல்ல ஸ்கிரீன்ல வந்து தெரிய ஆரம்பிச்சது. அது எப்படி என் பாட்டு நானும் வந்து ஆடுவேன் அப்படி வந்துட்டீங்களா, எப்படி அது அமைஞ்சது அந்த விஷயம்? இல்லை, ஃபஸ்ட்டு எதிர்நீச்சலில் எப்படி அது நடந்ததுன்னா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தேன். ஸோ டேரக்டர் சும்மா ஒரு இதுக்கு வாங்க அப்படின்னாரு. சரி ஓகே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா இதில் வந்தோம். அப்புறம் படம் தியேட்டரில் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி இதாக இருந்தது. சரி நல்லா இருந்தது, அப்படியே விட்டோம் அது. அப்புறம் எல்லா படத்துலையுமே நீங்கள் அந்த 3ல வந்து ஒரு மேக்கிங் வீடியோ போட்டிருந்தோம் கொலவெறிக்கு. அப்புறம் எதிர்நீச்சல் அந்த ப்ளூப்பர்ஸ் இது போட்டிருந்தோம். ஸோ ஏதாவது ஒரு புது முயற்சி பண்ணணும்னு சொல்லும் போது 3வது படத்தில் வந்து வணக்கம் சென்னை, ஐ திங்க் அதில் அவங்க கிரு தான் டேரக்டர். ஸோ அவங்க கேட்டாங்க ஆட முடியுமா அப்படின்னா, ஆடலாம் முடியாது, ஆடுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு வேணா பண்ணித்தரேன் அப்படின்னா. ஸோ அதை ரிஹர்ஸ் பண்ணி அது பண்ணோம் அந்த சாங் சென்னை சிட்டி கேங்ஸ்டர். அது ஹிட்டானதுலேருந்து பிரச்சனையாக போச்சு. அதனாலேருந்து எல்லா படத்துலையுமே ஏதாவது ஒரு இது ஸோ ஒரு ஃபார்முலா நம்ம தமிழ் சினிமாவில் பிடிச்சிருவாங்க, இதை பிடிச்சா அப்படியே அது மாதிரி ஏதாவது அது ஃபார்முலா ஆயிடுச்சு. ஆனால் விஐபியில் அது கிடையாது. விஐபியில் எப்பவும் பண்ண வேண்டியது ஒரு சின்ன ஒரு டைம் ப்ராப்ளம்னால அது பண்ண முடியல. ஸோ இப்போ எதிர்நீச்சலில் உங்களுடைய அப்பியரன்ஸ் அப்படின்னும் போது சிவகார்த்திகேயனோட உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் 3லேருந்தே உங்களுக்கு அப்படியே ஸ்டார்ட் ஆகும். பட் எதிர்நீச்சலில் இன்னும் அதிகமாக அது பாண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் நிறைய ஷோஸில் பேசியிருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியும். ஸோ அவரும் இப்போ வந்து லைனில் இருக்காரு. அப்படியா? ஆமாம். இங்கே முன்னாடி ஒரு பெரிய விஐபி இருக்காரு, அனிருத் இருக்காரு, ராக் ஸ்டார் இருக்காரு, இந்தியாவோட ராக் ஸ்டார்ல இன்னும் கொஞ்ச நாள்ல இன்டர்நேஷனல் ராக் ஸ்டார். இப்போ தனுஷ் சார் வந்து ஹீல் பி a legend in 15 yearsன்னு ஒரு அஸ்ரீரி வாக்க கொடுத்துட்டு போயிட்டாரு, ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்துட்டு போயிட்டாரு. he will be, அது தனுஷ் சாரோட ரேஞ்சுக்கு he will be ன்னு சொல்லியிருப்பாரு. நான் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் லெஜெண்ட் தான் அனிருத் ஆல்ரெடி. சார் அதாவது ஃபோன் பண்ணி கலாய்க்கிறீங்களா சார் டிவில, அதுல நேர்லயாவது பண்ணி கலாய்ச்சிருங்க சார். உண்மைதான் சார், நீங்க வந்து அது என்னமோ இங்கிலீஷ் வார்த்தைலாம் இருக்கு சார், நம்ம ப்ராடிஜி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு சார். எல்லாமே என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ பாசிட்டிவா அதெல்லாம் உங்களுக்கு தான் சார் சேரும். ஓகே, இப்போ நீங்க நிறைய இன்டர்வியூல தனுஷ் சாரா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், நீங்க வந்து மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பீங்க. பட் இந்த மாதிரி இன்டர்வியூல ஃபோன் கால்ல வந்தா பேசுறதுக்குன்னே ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருப்பீங்களா? அப்படி ஏதாவது இருந்தா சிவகார்த்திகேயன்ட்ட கேளுங்க. நாங்க எங்க இன்டர்வியூ போனாலும் சரி, போன்ல பேசிட்டாலும் சரி, 2 பேருக்குலயுமே ஒரு டீல். நான் வந்து பயங்கரமா போடுவேன், அதை தாண்டி அவர் ஓகே. இல்ல அது நாங்க எப்பன்னா எதிர்நீச்சல் டைம்லயே அப்படி ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணிட்டோம். 2 பேரும் எங்கேயா போறோம்னா மாறி மாறி நம்மளே பில்டப் பண்ணிக்கிறது வந்து ஒரு விஷயமா அது பிராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு அதுல நாங்க மாஸ்டர்ஸா இருக்கோம். எங்ககிட்ட நிறைய பேர் கத்துக்கிறாங்க அந்த விஷயத்த. சோ அவரு கேக்குறதுக்கு சிவா நீங்களே வந்து ஃபர்ஸ்ட் அனிருத்தை பத்தி புகழ்ந்துருங்க. அவர் நிறைய புகழ்ந்துட்டாங்க, நான் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ ஸ்டார்ட் தி மியூசிக். அதாவது என்னன்னா இல்ல அதாவது இது காமெடிக்கு சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா உண்மையான ஃபேக்ட் இது. இப்படிதான் ஆரம்பிக்கணும். ஓகே சிவா, ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணது. சிவா, ஷோ எப்பவுமே இந்த கரெக்டா ஒரு ஃபோன் கால் முடிக்கும் போது எங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அவரோ அனிருத் மியூசிக்ல நீங்க பாடின பாட்டை பாடிட்டு தான் முடிக்கும். திடீர்னு பாட்டு பாட சொல்றீங்களே, ஆக்சுவலி கொஞ்சம் த்ரோட் கொஞ்சம் ஆக்சுவலி. ஆமா ஆமா, நாங்க வந்து இதுல உங்களுடைய போன் லைன்ல விக்ஸ் அனுப்புறோம், அப்படியே சாப்பிடுங்க. ஆக்சுவலா இவர் வந்து ஸ்கேல் எல்லாம் கேட்டாரு, அந்த நோட்ஸ் கொடுங்க அப்படின்னு தனுஷ் பாடிட்டு தான் போனாரு. அவருக்கு தெரியும், அவர் பாடிட்டு போயிட்டாரு. நீங்க வேற முடிச்சதுக்கு அப்புறம் தெரியாதவங்க எப்ப வேணாலும் பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப உடனே பாடிடுறேன். இங்க விட்டு புள்ள இல்ல உங்க விட்டு புள்ளன்னு சொல்லுறேன்னே, நாங்க எல்லாருமே சென்னையோட செல்ல புள்ள சவுண்டா தான் சொல்லுவேன்னே,
அறுவேளை சோறு தின்னு ஆல் டைம் ஊரை சுத்தம் ஆம்பள சிங்கம் தானே. ஃப்ரெண்ட்ஸுக்காக பல ஃபிகருங்களை கழட்டி விட்ட அக்மார்க்கு தங்கம் நானே. கண்டிப்பா சூப்பர். இந்த இந்த இடத்துல அந்த கடைசியில அந்த ஃபிகர்களை கழட்டி விட்டு அக்மார்க்கு தங்கம் தானேன்னு போதுதான் அனிருத் சிரிச்சார். அதுக்கு முன்னாடி எல்லாம் சிரிக்கவே இல்ல. இந்த டீப்பான விஷயங்களுக்குள்ள என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. ஓகே சூப்பர். அதாவது நான் இவ்வளவு பெரிய சிங்கரா இருக்கேன்னா அது காரணமா அனிருத் சார் தான். ஓகே சூப்பர். அவர் ராக் ஸ்டார்னா நீங்க யங் அச்சீவிங் ஸ்டார். ஸோ நீங்களும் இந்த ஷோவில் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஜீ தமிழ் வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஜீ தமிழ் வியூவர்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே பெரிய நன்றி. நான் எதிர்பார்க்காத நினைச்சு கூட பார்க்காத ஒரு உயரத்தை கொடுத்ததுக்கு அண்ட் இன்னமும் தட்டி கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு தொடர்ந்து செய்யுங்க. அண்ட் நானாகட்டும் அனிருத் ஆகட்டும் எல்லாருமே மக்களை என்டர்டெயின் பண்ணோம் அந்த ஒரு டேக்குள்ள தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்குலாம் நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் இருக்கு அடுத்தடுத்த ஃபியூச்சரும் லைஃபும் எல்லாமே. நீங்க நிறைய நல்ல உயரங்களுக்கு போகணும். இந்த நட்போட இந்த வெற்றி எப்பவுமே பரஸ்பரம் ஒரு குடும்ப சந்தோஷம் மாதிரி நீங்க ஷேர் பண்ணிட்டே இருக்கணும்ன்றதுதான் எங்களுடைய ஒரு மனசுல இருந்து வரக்கூடிய ஒரு வாழ்த்தும். தேங்க்யூ சிவா. அனிருத் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஆனா அவர் பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா அசால்ட்டா எல்லாத்துக்கும் கேஷுவலா பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதனால இப்ப என்ன பண்ண போறோம்னா ஒரு பிரபலத்தோட பேர் சொல்ல போறோம். அவங்கள பத்தி அவர் மனசுல என்ன நினைக்கிறாங்கிறத பட்டுன்னு பதில் சொல்லணும். அந்த மாதிரி நிறைய பிரபலங்களை நம்ம இப்போ லிஸ்ட்ல வச்சிருக்கோம். அதாவது ஒரு குழந்தைக்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி இப்போ நம்ம வரிசையா எல்லாத்தையும் கேட்க போறோம். அனிருத் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். பொதுவாக ஒருத்தங்க பேசும்போது அப்படியே யோசிச்சு சொன்னாங்கன்னா அவங்க ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இவர் என்னன்னா டக்குன்னு அப்படியே மனசுல இருந்து அப்படியே சொல்லிடுறாரு. ஒரே வார்த்தையில பதில் சொல்றாரு. கண்ணை பார்த்து சொல்லிடுறாரு. அப்படின்னா எல்லாமே உண்மையா இருக்கும். அதனால நிறைய உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன். வாங்க கேட்போம். ஸ்க்ரீன்ல லைட்டா வந்த நீங்க எப்போ ஹீரோவா வளர போறீங்க? இல்ல அப்படி ஒரு ஐடியாவே கிடையாது. அது நிறைய மியூசிக் டைரக்டர்லாம் அப்படிதாங்க டக்குன்னு ஹீரோ ஆயிடணும். இல்ல அப்படி இல்லை, நமக்கு இது நல்லா வருதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்குல்ல. ஸோ நல்லா வர விஷயத்த இன்னும் நல்லா பண்ணணும். அதை டெவலப் பண்றதை விட ஃப்ரெஷ்ஷா ஒரு அவென்யூல போய் டைவர்ட் பண்றது எனக்கு அதுல ஒரு உடன்பாடு இல்லை, அவ்வளவுதான். ஓகே. ஸோ ஒருவேளை உங்களுக்கு 3 படம் ஐஸ்வர்யா தனுஷ் அவங்களுடைய ஃபிலிம் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன்னா அதுக்கு முன்னாடி நீங்க யார்கிட்டயாவது அப்ரோச் பண்ணியிருந்தீங்களா? உங்களுடைய ஆல்பம்ஸ்லாம் கொடுத்து ஃபிலிமுக்காக நீங்க உங்களை ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க? எல்லாரையுமே மீட் பண்ணிட்டேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் அப்போ பேண்ட்ஸில் சும்மா வாசிச்சுக்கிட்டு இருப்போம், கல்யாணத்தில் அப்படிலாம் வாசிச்சுட்டு. ஆனால் ஸ்கூல்லேருந்து சாங்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம். நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டால நமக்கு ஒரு படம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப குறியாக இருந்தாலும் தெளிவாக இருந்தீங்க. ரொம்ப தெளிவாக இருந்து அப்புறம் தனுஷ் தான் ஃபர்ஸ்ட்டு இல்லை இது பண்ணலாம், இதில் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னு தோணும். அதுக்கு முன்னாடி நான் சங்கர் சாரில் ஸ்டார்ட் பண்ணி முருகதாஸ் சார், கௌதம், இப்போ நான் ஒர்க் பண்ணுற மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையும் போய் கொடுத்துருக்கேன். 19 வயசு பையன் பாட்டு கொடுத்துட்டு நான் மியூசிக் டைரக்டர் என்ன படத்தில் போடுங்கன்னு சொன்னான். உங்களுக்கே ஒரு சிரிப்பு வரும்ல. அது கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு டேட்டில் அவ்வளோ சீக்கிரம் அது மாறி இருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நல்லா பண்ணணும்னு தோணுது. சூப்பர் சூப்பர். ஸோ நான் ஒரு சில பர்சனாலிட்டிஸ் பேர் சொல்லுவேன். நீங்கள் ஒரே லைனில் உங்கள் மைனஸில் அவங்கள பற்றி என்ன தோணுதா சொல்லணும். ஓகே. ஒரு வரியில உங்களுக்கு அந்த பர்சனாலிட்டி பற்றி மனசில் என்ன தோணுதா சொல்லுங்க. கத்தி படத்தினுடைய ஹீரோ இளைய தளபதி விஜய். எப்படி சொல்றது, அவ்வளோ ஒரு ஹம்பிளான பர்சன் நம்பர் 1. அண்ட் செகண்ட்லி இந்த படம் அதில் ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஒன்று பண்ணியிருக்கார் இந்த படத்தில். கண்டிப்பாக இந்த படம் அவரோட எப்படி சொல்கிறது, அவர் ஒரு கெரியர்லேயே ஒரு இம்பார்ட்டண்ட்டான படம். எனக்கு எப்படி அது இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி அவருக்கு அது பெரிய இம்பார்ட்டன்ட் படம். அண்ட் எனக்கு ரொம்ப பெரிய பிரேக். ஒரு லைனில் கேட்டீங்க, சாரி கொஞ்சம் லெங்க். நானும் அதான் சொல்லணும் சார். ஒரு லைனில் கேட்டேன், ஒரு பேரா சொல்லிட்டே இல்லை என்னன்னா இவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ பெரிய படம் அமைஞ்சது எனக்கு ஒரு பெரிய ஒரு லெவல் ஷிஃப்டராக இருந்திருக்கு. அண்ட் அவருக்கும் பெரிய நன்றி, முருகதாஸ் சாருக்கும் பெரிய நன்றி. ஓகே. நெக்ஸ்ட் இசை புயல் ஏஆர் ரஹ்மான். பிறந்ததுலேருந்தே அவர் மியூசிக் தான் கேட்டிருக்கோம். அவர் ஒரு சைல்ட்ஹுட் ஹீரோ மாதிரி அவரோட மியூசிக்கில் தான் க்ரோ அப் ஆயிருக்கும். ஸோ இன்றைக்கி அவர் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்மளும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ரீசெண்டாக அவருக்கு போய் பாடின ஐயில் அப்போ பாடும் போது இன்னும் பெருமையாக இருக்குது. இசைஞானி இளையராஜா. ஃப்ராங்காக சொல்லணும்னா நான் 90s பிறந்ததுனால நிறையா அவரோட பாடல்கள் கேட்கல இனிஷியலாக. ஆனால் நம்ம ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் டிசைட் ஆச்சுல, ஒரு 14-15 இயர்ஸில் இருக்கும்போது அப்போலேருந்து கேட்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு அதாவது இன்னும் தமிழ் சினிமாவில் யார் வந்தாலும் அவர் ஒரு பெரிய ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். ஓகே. அவருடைய பாடல்களில் உங்களுக்கு ரொம்ப மனசு தொட்டது, எனக்கு கேட்டதுலேயே இது எப்படி இதெல்லாம் பண்ணிருப்பாரு அப்படின்னு எனக்கு ஹேராம் அந்த ஒரு பியானோ சாங் வரும், நீ பார்த்து, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா
அதுக்கு நிறைய தெரியல இப்போ. அப்படி ஒரு பாட்டு வந்து யாராலுமே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால தான் சொல்கிறேன். பாடுங்களா. நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி, நம்மை சேர்ந்த இரவுக்கு ஒரு நன்றி, அந்த மாதிரி அப்படியே போகும். சூப்பர். அது அப்படியே போயிட்டே இருக்கும். எங்களுக்கு நாங்க சொல்ற நன்றி, இந்த பாடினதுக்கு எங்களுக்கு ஒரு நன்றி. அடுத்து தலை. நான் தலை ஃபேன் ஆக்சுவலா. தலை ஃபேன் ஆஸ் அ பர்சன் எனக்கு அவரும் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா எனக்கு ஒரு டைம் ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் பில்லா 1 இருக்குல்ல, அதோட ப்ரீமியர் ஷோ போயிருந்தோம். அப்போ போகும்போது அவருக்கு நம்மளாம் யாருன்னே தெரியாது, ஆனால் எல்லாருக்குமே வந்து விஷ் பண்ணார். ஹலோ மாஜித் குமார் அப்படின்னு விஷ் பண்ணும்போது, இப்போ இவ்வளோ பெரிய ஆள் எல்லாருக்கிட்டுமே வந்து இவ்வளோ இதுவாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் ஆச்சு. ஸோ எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அடுத்து ஆண்ட்ரியா. முன்னாடி என் லைஃப்பில் இருந்தாங்க ஒரு 2.5 years பேக். ஆனால் அதுக்கப்புறம் அது எப்படி சொல்கிறது, சில ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து செட் ஆகுது. அந்த மாதிரி எண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இப்போது டச்சில் இல்லை. ஆனால் ஆஸ் அ பர்சனாலிட்டி சொல்லணும்னா அதான் டேலண்டடான பர்சனாலிட்டி. ஏன்னா அவங்களுக்கு ஆக்டிங்கும் வரும், சிங்கிங்கும் வரும். அண்ட் அது சிங்கரும் எனக்கு அவங்க வாய்ஸ் பிடிக்கும். ஓகே. இசையமைப்பாளர் அனிருத் கிட்ட இவ்வளோ நேரம் பேசினதில் நமக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆக்சுவலாக அவரோட இன்டர்வியூ எடுத்த மாதிரியான ஒரு உணர்வே இல்லை. அவருடைய மனசுக்கிட்ட நெருக்கமாக போய் அப்படி ஒரு எட்டி பார்த்துட்டு வந்த ஒரு உணர்வு தான் ஏற்படுது. அப்படி நம்ம ஒரு மனசுக்கிட்ட நெருக்கமாக போயிட்டு வந்ததில் நமக்கு வந்து தெரிகிற விஷயம் என்னென்னா, அவருக்கு இனி வரக்கூடிய எல்லா படங்களும் வெற்றி படங்களாக தான் அமையும். அதோட நம்ம மனசுலேருந்து என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, இனி அவருக்கு வரக்கூடிய படங்கள் வெற்றி படங்களாக அமையட்டும் என்ற ஒரு வாழ்த்தை நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம். இந்த ஒரு சந்தோஷமாக ஒரு வாழ்த்து தெரிவிக்கிற இந்த நிகழ்வோட நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இன்னொரு நிகழ்ச்சியில் இதே போல திரைப்பிரபலங்களோட சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ஜெயச்சந்திரன். இது கேபி நம்பூதிரிஸ் வழங்கும் ஸ்டுடியோ 6 கூலா கொஞ்சம் சினிமா.